உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயா வணக்கம். வாங்க வணக்கம். நந்தினி வாழ்க்கையை சரி பண்ணாம நாம அருள் மாமாவை கல்யாணம் செய்யக்கூடாது. அருளுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகும்போது நந்தினிக்கும் அவளுக்கு ஏத்த மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை அமையும், கரிகாலனுக்கும் அமையும். அந்த குறி சொல்ற அம்மா சொன்னதுக்கு அர்த்தம் கரிகாலன் மாமா தான் நந்தினிக்கு ஜோடியா இருக்குமோ? எப்படியாவது கரிகாலன் மாமாவையும் நந்தினியையும் சேர்த்து வச்சிடணும். கூப்பிட்டு காப்பு போடணும். நீ கரிகாலையும் அருளையும் கூட்டு வா. சுப்பு, நீ வானதி நந்தினி கூட்டு வா. போ. சரிங்க அண்ணே. மேக்கப் போடுறதுக்கே கரிகால அனுப்பின ஆளை வேண்டான்னு சொன்ன வானதி கண்டிப்பா கரிகாலன் கையால காப்ப போட்டுக்க மாட்டா. காப்பா? ஆமா, மாப்பிள்ள அழைப்பு முடிஞ்ச உடனே மண்டபத்துக்கு வெளியே இருக்க சாமி சிலை முன்னாடி வச்சு பொண்ணோட கையில மாப்பிள்ள காப்பு போடணும். கண்டிப்பா வானதி எல்லாரையும் ஏமாத்திட்டு அருள் கையால தான் காப்பு வாங்கிப்பான்னு நினைக்கிறேன். அத மட்டும் எல்லாரும் பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த கல்யாணமே நின்னுடும். சுந்தரத்தோட குடும்பமே துண்டு துண்டா பிரிஞ்சிரும். சரிம்மா. ஏய், என்னாச்சு? என்ன பாக்குறேன்? மாப்பிள்ள ஊர்வலம் வர சத்தம் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் சத்தத்தையே காணோம். மாப்பிள்ளைய கூட்டிட்டு மண்டபத்துக்குள்ள வந்திருப்பாங்களா? அதை எப்படி உள்ள கூட்டிட்டு வருவாங்க? நாம ரெண்டு பேரும் போய் மாப்பிள்ளை கையில காப்பு போட்டதுக்கு அப்புறம் தான் உள்ள கூட்டிட்டு வருவாங்க. ஓ, அப்போ இப்ப நாம காப்பு வேற அவங்களுக்கு போய் போட்டு விடணுமா? ஆமா. இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதே. பரவாயில்லையே, நீ எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க. ரெண்டு பேரும் வாங்க போலாம். காப்பு போட ஐயர் வர சொன்னாரு. நந்தினி எழுந்து வா போலாம். வரமா? நீ வா போலாம். வரோம். அம்மா, என்னடி இப்போ அருள் மாமா கையில தானே காப்பு போடணும். என்னது? அருள் கையில காப்பு போட போறியா? ஏய், கரிகாலன் கையில தாண்டி நீ காப்பு போடணும். மா, கட்டிக்க போறவங்க கையில தானே நம்ம காப்பு போடணும். அப்புறம் ஏன் கரிகாலன் மாமா கையில காப்பு போடணும்னு சொல்றேன்? நான் அருள் மாமா கையில தான் காப்பு போடுவேன். ஏண்டி இப்படி அக்க போர் பண்ற? அங்க அத்தனை பேர் இருக்காங்கடி. இங்க பாரு, அவங்க முன்னாடி ஏதாவது முட்டாள்தனமா பண்ணி பிரச்சனை உண்டாக்கிறாதடி. அதெல்லாம் நீ ஒன்னும் பயப்படாதம்மா, ஒரு பிரச்சனையும் ஆகாது. தாலிக்கு கொடுத்த தங்கத்துல பொட்டு வைக்கிறப்போ அருள் மாமா கொடுத்த தங்கத்துல தானே நான் பொட்டு வச்சேன். ஏதா பிரச்சனையாச்சா? இல்லல்ல. அதே மாதிரிதான் இதையும் பண்ணிடுவேன். இங்க பாரு, சொன்ன கேளு. வேணாம், ஏதாவது தப்பாயிட போதுரி. மா, நான் மாத்தி காப்பு போட்டு விட்டாதாம்மா தப்பாயிடும். எனக்கு யாரு புருஷனா வர போறாரோ அவரு கையில தானே நான் காப்பு போடணும். இல்லன்னா அதானே தப்பு. ஐயோ, ஏண்டி இப்படி பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நீ பைத்தியமானது மட்டும் பத்தாம என்னையும் பைத்தியமாக்கிடுவ போல இருக்கு. ஏய், ஏண்டி இப்படி புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, நானே இந்த கல்யாணத்துல பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம பயந்துட்டு இருக்காதம்மா. வானதி இருக்க பயமே. எந்த பிரச்சனையும் வராம நான் அருள் மாமா கையால என் கழுத்துல தாலி வாங்குறேனா இல்லையான்னு பாரு. ஓ மனசுல சுத்தமா பயப்பட்டு போச்சுல? இவ்வளவு தைரியம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஆளே இப்போ ஒரு மாதிரி சரியில்லையே. நீ பேசுறது நடக்கிறது எல்லாமே ரொம்ப தப்பா படுது. நல்ல வேலை இவ பேசினது அவர் கேட்கல. நீ ஆத்துல விழுந்து எந்த பிறகுதான் ஆளே மாறி போயிருக்க. நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது. சரி, உன் மனசுல என்ன இருக்கு அது சொல்லு. இவ ஏதோ திட்டத்தோட தான் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாரு போல இருக்கே. நல்ல மாட்டினா இவ. ஏய், உன்னத கேக்குறேன், உன் மனசுல என்னதான் இருக்கு?
நீங்க தான்ப்பா இருக்கீங்க. ஏய் என்ன ஆஹா. என் மனசுல இப்போ நீங்க மட்டும் தான்ப்பா இருக்கீங்க. அப்பா, சாகுற நிலைமை வரைக்கும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட நல்ல மனசே எனக்கு புரிஞ்சுது. நீங்க ஊர்ல எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா நீங்க எனக்கு ஒரு நல்ல அப்பாவா தான் இருக்கீங்க. எனக்கு நீங்க என்னப்பா குறை வச்சிருக்கீங்க? என்ன நீங்க நல்லா படிக்க வைக்கணும் தான் நினைச்சீங்க, ஆனா எனக்கு படிப்பு வரல, அதனால நான் படிக்கல. மத்தபடி நான் போட்டிருக்கிற துணியில இருந்து நான் சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் நீங்க எனக்கு எதுவுமே குறை வச்சதில்ல. எனக்கு பிடிச்ச மாதிரி தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. நான் கரிகாலன் மாமாவை கட்டிக்கிட்டா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நினைச்சுதான் இந்த கல்யாணத்தை நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாவது நடத்தணும்னு நினைக்கிறீங்க. இப்படி ஒரு அப்பா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆ. என்கிட்ட அருள் மாமா கையில தான் காப்பு போடுவேன்னு இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்ப இவர்கிட்ட கரிகாலனை கட்டிக்க போற மாதிரியே பேசுறா. ஆஹா, இவ பண்றது ஒண்ணும் புரியலையே. என்னது? அன்னைக்கு நான் அருள் மாமா பார்க்க போனதுக்கு நீங்க ஏன் கோவப்பட்டீங்கன்னு எனக்கு அப்ப புரியல. ஆனா அதுக்கு பின்னாடி யோசனை பண்ணும்போதுதான் புரிஞ்சுது. அருள் மாமாக்கு ஏதாவது ஒண்ணுனா அவரை பார்க்க என்ன ஆளா இல்ல, அங்க அவரை பார்த்துக்குதான் நிறைய பேர் இருக்காங்களே, அப்படியே நான் போனோம். கரிகாலன் மாமா கூட தான் எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்றப்போ கரிகாலன் மாமாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் போயிருந்தா நியாயம் இருக்கு. நீங்க சொன்னது சரிதான்னு எனக்கு அப்புறம் நம்ப புரிஞ்சுது. நான் இனிமே உங்க மனச புரிஞ்சுக்கிட்ட மகளா இருப்பேன். எப்படா சாமி இப்படி நடிக்கிறா? இவ உங்க அப்பனே தூக்கி சாப்பிட்டுருவா போல இருக்கு. இனிமே உங்களோட ஒரு வார்த்தையை கூட மீறி நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன்பா. அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் கிளம்பி வாங்க. ஏய், என்கிட்ட அருளை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்ன, இப்ப என்னடான்னா கரிகாலனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உங்க அப்பா கிட்ட சொல்ற. என்னடி நடக்குது இங்க? ஏமா, அப்பாவுக்கு வயசாயி போச்சுல, நான் பாட்டுக்கு அவர்கிட்ட நான் அருள் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி அதிர்ச்சியில பட்டுன்னு அப்பா மண்டிய போட்டா என்ன பண்றது? இப்ப பாரு அப்பா எவ்வளவு சந்தோஷமா போறாருன்னு. என் அப்பா என் கல்யாணத்தை அவர் கண்ணால பார்த்து சந்தோஷப்படணும், அதனாலதான் அப்படி சொன்னேன். உனக்கு ஒரு குழப்பமும் வேணாம், அருள் மாமா கூட தான் என் கல்யாணம் நடக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.